புரியாது. புரியத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அதான் வாழ்க்கை. இந்த காலத்தில் பொண்ணு இருக்கிறது கஷ்டம் மச்சான். உனக்கு கிடைச்சது வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோட அருமை தெரியாது. அது இல்லாமல் போகுது பார், அப்போ தான் அதோட அருமை புரியும். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான். ஒரு லெவலுக்கு மேலே பொண்டாட்டி தான். காயத்ரி ஃபோன் மேலே ஃபோன் எது பொண்டாட்டி கூட சண்டை போடுறது கோச்சிக்கிறதுலாம் ஓகே தான்டா. பாவம்டாங்க பொண்ணு நிறைய மாதம் வேறு. நானும் எவ்வளோ வாட்டி தான் இன்னைக்கு அமுச்சு வைக்கிறேன் இன்னைக்கு அமுச்சு வைக்கிறேன்னு சொல்கிறேன். காலையிலேருந்து உங்களுக்கு தான் பேசிக்கிறேன். உன் லைஃப்பை பற்றி தானே பேசிக்கிறேன். நீ பாட்டி எனக்கு மயிராட்சி உட்காந்துருக்க ஜானி இங்கே பாடுறா. நான் செத்துட்டேன்டா. அப்புறம் என்ன பாச்சு? அதான் சார், நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே அவ்வளோதான் சார் சொல்ல முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மீதி கதையும் சொல்லிடுறேன் சார். தம்பி சார் மணி இப்போ 10. ஆமாம் சார். 10:30 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. சரிங்க சார். உனக்கு 30 நிமிஷம். 30 நிமிஷம் தான் டைம். சொல்லு. ஓகே சார். டேய் 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 பைத்தியக்கார என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் எந்திரடா. டேய் 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 விமல், டேய் பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. டேய் டேய் அசிங்கமா இருக்குடா. டேய் டேய் விமல், ஏய் வேணாம்டா. டேய் டேய் விமல், டேய் சொல்ற. டேய் டேய் என்னடா பண்ண? டேய் டேய் விமல் நிறுத்துடா. டேய் டேய் விமல், டேய் விமல் வேணாம்டா. டேய் போ. டேய் போது நிறுத்துடா. ஓகேடா. இது நிஜம் இல்லை, நிஜம் இல்லை, நிஜம் இல்லை, நிஜம் இல்லை. எந்திரி எந்திரி எந்திரி. எப்படிரா? இதில் நீ எப்படி செத்தனே வரலையே? அப்படின்னா எனக்கும் தெரியலன்னு அர்த்தம். டேய் சூசைட் கீசைட் ஏதாவது பண்ணிக்கிட்டியா? சொல்லி தொலைடா. உச்சுனா எனக்கு புரியல. ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நடந்தா இருந்தால் காற்றுல பார்த்தா செத்து கிடக்கிற. எப்படி செத்தன்னு கேட்டால் தெரில. அப்படியே நீ தான் செத்து கிடக்கிறனா? அப்போ நீ யார்? தெரியல. இதெல்லாம் நிஜமாக தான் நடக்குதா இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதானோ தெரியல.
இப்போ நான் போலீஸ்கிட்ட போகணுமான்னு தெரில, போனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரில, புரிஞ்சாலும் நம்புவாங்களான்னு தெரிலடா. இப்போ நான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட காயத்ரி phone பண்ணா என்ன என்ன சொல்கிறது? டேய் காயத்ரிடா, என்னடா பண்ணிட்டோம்? எடுக்கவா? எடுத்து அவகிட்ட என்ன சொல்றது? டேய் பண்ணிக்கிட்டே இருக்காடா, இப்படி பார்த்துட்டே இருந்தா. இல்லைம்மா இங்கே வரலம்மா, வந்தா நானே கால் பண்ணுறேம்மா. இல்லைம்மா இங்கே வரலம்மா, வந்தா நானே கால் பண்ணுறேம்மா. இல்லைம்மா இங்கே வரலம்மா, வந்தா நானே கால் பண்ணுறேம்மா. என்னையா? என்னையா சொல்ற? ஒன்றும் புரியல. இதே ஃபோனா? ஃபோனு உள்ளே இருக்கும். எனக்கு பண்ணியா? என்ன விஷயம்? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? வாமா, வா வா வா. என்னையா? எது? டீயா? டீ சாப்பிடணுமா? சரி போய் சாப்பிடு. நீ உட்காருமா, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. இந்தம்மா. என்னம்மா இவ்வளோ தூரம், அதுவும் இந்த மாதிரி டைமில்?
இல்லைண்ணா, இன்னும் 2 வாரத்தில் எப்போ வேணால் டெலிவரின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியுமேண்ணா, எங்களது லவ் மேரேஜுன்றனால என் வீட்டு சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை, இவர் சைடும் பெரியவங்கன்னு யாரும் இல்லை. வீட்டில் தனியாக இருக்கவே பயமாக இருக்குண்ணா. திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நினச்சாலே பதட்டமாக இருக்குண்ணா. நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதாண்ணா, தினமும் காலையில் எழுந்துச்சி கோவில், பார்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு இப்படி எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறேன். நடுவில் எதுனா ஆச்சுன்னா கூட அவங்க என்னை பார்த்துப்பாங்களேண்ணா. இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு கோவிலுக்கு வந்தேண்ணா, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு. ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுங்க சிஸ்டர். நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஈவினிங் 7 o'clock தானே? நான் வந்துடுறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஹாஸ்பிட்டலில் இருந்துண்ணா செக்கப்புக்கு ரிமைண்ட் பண்ண கால் பண்ணாங்க. எல்லாம் ஓகேவான்னு கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்களேண்ணா. ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்ல. இதில் இவர் போட்டிருக்காருல ஷர்ட்டு, அது காலேஜ் முடிச்சுட்டு ஜானி கேம்பஸ் இன்டர்வியூ போனப்போ நான் கிஃப்ட் பண்ணது. இந்த வாட்ச்சு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் ஜானிக்கு தான் முதல்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாங்கினது. இந்த ஃபோட்டோ நாங்கள் ஹனிமூன் போனப்போ எடுத்ததுண்ணா. October 25, 2021. என்னது அது? நாங்கள் ஹனிமூன் போன டேட்ண்ணா. ஓ, இதெல்லாம் இவ ஏன் இப்போ பைத்தியக்காரி மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எனக்கு இவரை பற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட இவ்வளோ ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள்ண்ணா. அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சுல்ல? இல்லைம்மா, ஞாபகம் இல்லாமலாம் இல்லைண்ணா, அப்படி ஞாபகம் இருந்தா என்னை வந்து பார்த்துருப்பார்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசியிருக்கலாம்ல. பண்ணலையே. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா? இதுல வேடிக்கை என்னன்னா, எங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டைன்னே எனக்கு மறந்து போச்சு. ஒருவேளை அவர் இங்க வந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்களேன், கண்டிப்பா அவருக்கும் ஞாபகம் இருக்காது. என்னமோண்ணா, நான் வேற காலையிலே வந்து நல்லா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா அவரு கடைசியா இங்க எப்பனா வந்தாரு? தெரியலம்மா, இருக்கும். ஒரு 2-3 மாதம் இருக்கும். எப்பவும் சொல்கிறது தானா. ஒரு வேளை அவர் இங்கே வந்தாலோ இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ அவர்கிட்ட பேசி வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுங்கண்ணா. அவர் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக.
எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துருங்கண்ணா. சரிண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். அண்ணா, ரெஸ்ட் ரூம் போகணும். இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கண்ணா இருக்கு? அண்ணா அண்ணா ஆ இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கண்ணா இருக்கு? அங்கே இருக்குமா? காயத்ரி, அங்கே வெறும் குளிக்கிறது மட்டும்தான். ரெஸ்ட் ரூம் அந்த ரூமில் இருக்குது. சரிண்ணா. காயத்ரி, உள்ளே போன உடனே லெஃப்டில் இருக்குமா ரெஸ்ட் ரூம்? போயிட்டு வரேண்ணா. அண்ணா, உண்மையை சொல்லணுன்னா எனக்கு உங்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லைண்ணா. ஒரு வேளை அவர் இங்கே தான் இருப்பாரோன்னு உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் கூட மனசு விட்டு பேசின மாதிரி இருக்குண்ணா. இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் சந்தேகப்பட்டோமேன்னு கில்ட்டியாக இருக்குண்ணா. சாரிண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வரேண்ணா. ஹாப்பி அனிவர்சரி மச்சான். மூஞ்சி அப்படி வைக்காத, அப்படியே வெறியாவது பண்ணுற போட்டு மூஞ்சி. மனுஷனாடா நீ? இல்லைடா, நல்லா மனுஷனே இல்லை. எனக்கு கோவம் வச்சு கத்தனை, சண்டை போட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இத்தனை நாள் ஈகோல கூட பேசாமல் இருக்கேன். எனக்கு அவ்வளோதானா தெரியுது. ஆனால் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சத்தியமாக எனக்கு தெரில மச்சான். அவள் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சதானே கல்யாணம் பண்ணேன். லவ் இல்லாமையா? லவ் இல்லாமையாடா கல்யாணம் பண்ணேன்? பிடிச்சி தானே பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு திமிருடா. அதான் கல்யாணம் பண்ணிட்டோமே, எதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், காமிச்சிட்டே இருக்கணும். ஒரு தெனாவட்டு. மனுஷனால எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீ அடிக்கடி சொல்லுவல, கடைசி வரைக்கும் தனியாக இருக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான்னு. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதும் கஷ்டம்தான், முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்புறம். இதெல்லாம் உன்ன மாதிரி தனியாக இருக்கிற ஆளுங்களுக்குலாம் புரியாதுடா.
என்ன மாதிரி கல்யாணம் நம்ம இரண்டுகள் தான் புரியும். நான் பண்ணதெல்லாம் தப்பு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே இல்லை மச்சான். அதான் இப்போ தோணுது. ஐயோ சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிரு அப்படின்னு அவள் காலில் விழணும்னு தோணுது. அவள் கூட இருக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணும், எங்கள் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும், அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னுலாம் இப்போ தோணுது. ஆனால் நான் எப்படிடா இப்போ தோணுமே, எல்லாம் தோணும். இப்போ தோணும். ஏன் நான் டெய்லி லூசு மாதிரி வீட்டுக்கு போடான்னு சொன்னேனே, அப்போ தோணலையா? காயத்ரி பைத்தியக்காரி மாதிரி ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு வர சொல்லுன்னு அழுதாலே, அப்போ தோணலையாடா? தோணாது. ஏன்னா நாங்கள்லாம் பைத்தியம் மென்டல் லூஸ் இல்லை உனக்கு. எங்களாம் மயிரா கூட மதிக்க மாட்டியே. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரில. அது போனதுக்கப்புறம் மச்சான் எனக்கு அவங்க கூட இருக்கணும் மச்சான், வாழணும் மச்சான்னா இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் அதெல்லாம் முடியாது. சாவு. சாவும் லிட்டரலாக மீன் பண்ணல. நீ லவ் பண்ண, கல்யாணம் பண்ண, தப்பு பண்ண, சண்டை போட்ட, வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, எல்லாம் ஓகேடா. ஆனால் எவ்வளோ ஸ்மூத்தாக என்னையும் உன்னை மாதிரி கேடுகிட்டவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டல. அந்த பொண்ணோட பாவம் சாவர வரைக்கும் எனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது. கட்சி இவர்களும் இப்படி தான் இருக்க போகிறேன். அண்ணா அண்ணான்னு சொல்லி எவ்வளோ அழகாக என்னை செருப்பால் அடிச்சுட்டு போயிட்டா பார்த்தியா? மாதிரி கேவலமாக இருக்குடா. அருவருப்பாக இருக்கு. அப்படியே எங்கன்னா தூக்கில் தொங்கி அசிங்கமாக இருக்குடா. அப்படியே எங்கன்னா தூக்கில் தொங்கின்னு அசிங்கமாக இருக்குடா. அப்படியே எங்கன்னா தூக்கு மாட்டின்னு செத்து அசிங்கமாக இருக்குடா. அப்படியே எங்கன்னா தூக்கு மாட்டின்னு செத்துடலாம். जाने जाने ये जाने எங்கடா போன? जाने அசிங்கமா இருக்கு. அதுக்கு தூக்க மாட்டின்னு இன்னொரு முறை சாகுவா முடியும்? என் மேல தப்பு தான்டா, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நீ என் மேல மட்டும் தான் தப்புன்னு இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. குடிச்சா தப்பாடா? ஏன் நீ குடிக்கல? ஊர் உலக வேற ஒன்றும் குடிக்கல. காயத்ரி உங்க அப்பா எவ்வளோ பெரிய குடிக்க, இவளுக்கு நான் குடிக்கிறது மட்டும் தான் கணக்கு தெரியும். வேற எவனும் குடிக்காதன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ண. கல்யாணம் ஆனதுலேருந்து அவள் ஒவ்வொரு நாளும் எனக்கு வரும். ஆனால் ஒரு நாள் கூட நான் நல்ல ஹஸ்பண்டாக இருந்து என் கோபத்தை விட என் பொண்டாட்டி பிள்ளை
எனக்கு பொண்டாடி என் குழந்தை உட்காந்து நிற்கிறேன். ஐயோ மச்சான் என்னையா அது அது ஒன்றும் இல்லை. அது கோடு 5347 அன்லாக் பண்ணு. அந்த டயல் லிஸ்ட்டில் காயத்ரின்னு ஒரு நம்பர் இருக்கும். அது கால் பண்ணி காமாட்சி ஹாஸ்பிட்டல் வர சொல்லு. மண்டே ஆடாத, சீக்கிரமாக வர சொல்லு. சீக்கிரம் மச்சான் கொஞ்சம் சீக்கிரம் போடா. ஓ முட்டை பார்த்து போ, செத்துற போற. இந்த பார், உன்னை காப்பாற்ற தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி முன்னாடி வந்து நின்னா உன்னையும் காப்பாற்ற முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் போய் சேர வேண்டியதுதான். முடியல, இந்த மாதிரி பண்ணாத. ம்
ஜானி ஏய் ஜானி வந்துட்டோம்டா ஹாஸ்பிடல் வந்துட்டோம்டா ஜானி சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. முட்டாள் பைத்தியக்காரா. வாழ்க்கை 1000 கஷ்டம் இருக்கும்டா. ஏன் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன செத்தா போயிட்டேன்? செத்துட்டேன். சூசைட் பண்ணிக்கிட்டேன். யார் சூசைட் பண்ணா? நீ தான். யார் சொன்னா? டாக்டர் தான் சொன்னார். ஏன்பா எலி மருந்தெல்லாம் சாப்பிட்டா இப்போ எலியே சாப்பிடுதில்ல, மனுஷன் எப்படி சாவான்? உன் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு வழியே தெரியலையான்னு என்ன அசிங்கப்படுத்திட்டு போகிறாரா? அதுவும் இல்லாமல் போலீஸ் கேஸ்லாம் ஏதோ ஆகும். டேய், நான் எலி மருந்தம் சாப்பிடல, சூசைடும் பண்ணல. அவர் வேறு யாருக்குன்னா சொல்லியிருக்க போகிறாரு. போய் ஒழுங்காக விசாரிச்சுட்டு வா போ. இல்லைடா, உனக்கு சொன்ன மாதிரி நீ மாத்திரை போட்டியா? என்ன மாத்திரை? அதான் மென்டல் மனநோய்க்கு போடுவியே. மனநோயெல்லாம் இல்லை, டிஎம்எஸ், டெல்யூஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் சிண்ட்ரோம் கப்பிள்டு வித் சிண்ட்ரோம் ஆஃப் கப்பிள் டபுள்ஸ். அதான் போட்டியா? காத்தால போட்டேன், மத்தியானம் போடலான்னு நினைக்கிறேன். அதான் கண்டதில் உளறிட்டு இருக்க. ஒழுங்காக மாத்திரையை போட்டு என்ன ஏதுன்னு ஒழுங்காக விசாரிச்சுட்டு வா போ. அதானே சூசைட் பண்ணிக்கிறாளா நீ? ஆமாம், அப்போ நீ எப்படி செத்த? சரி நான் மாத்திரை போட்டு பேசுகிறேன். முள்ளமா ஒரு நிமிஷம். பார்த்துங்க, மெது.
நீங்கள் இதோ பர்சனலாக பேசுங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எப்போ டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க? பில்லாம் கட்ட சாயந்தரம் 6 மணிக்குமா? ஈவினிங் 7 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கோம். இல்லை காயத்ரி, என் திங்ஸ்லாம் விமல் வீட்டில் இருக்குது. நானே எத்தனை வந்து வீட்டில் கொடுத்துறேம்மா. புரியல காயத்ரி, என்ன சொல்கிற? என்னாச்சு? சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, அழாது. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சார் நவருங்க. பார்த்துங்க, கால் பிடிங்க. தலை 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 தலை. கொஞ்சம் பாருங்க சிஸ்டர், என்னாச்சுன்னு தெரியல சிஸ்டர். சும்மா இருப்பா, உனக்கே தான் ஆயத்து ஒழிக்க போகுதுப்பா. புரியுதா கால் மட்டும் ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? அவன்கிட்ட சார், நவருங்க சார். சொல்ல மாட்டீங்களா நீங்க? வெளியவங்க எல்லாரும் சொன்னா எங்க நான் கேக்குறாங்க. சார், இவ்வளவு பேர்லாம் இருக்க கூடாது. டாக்டர் வந்தா எங்க நிறுத்துவாங்க. வெளிய போய் வெயிட் பண்ணுங்க. போயிருங்க. போறோம் சிஸ்டர். டேய் பண்றா, அவனுக்கு என்னடா அண்ணே, கொஞ்சம் வலிண்ணே, வலி விடுங்க. டாக்டர் எங்க சிஸ்டர்? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வலி விடுங்க. டாக்டர் வராங்க. டாக்டர் ஏங்க இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு? சிஸ்டர் எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. ஓகே டாக்டர், ஜிபி செக் பண்ணியாச்சா? எவ்வளவு இருக்கு பாருங்க. பிபி ஹையா இருக்கு. ஓகே, ஆக்ஸிஜன் லெவல் என்ன செட் பண்ணிருக்கீங்க? லெவல் 2 ல இருக்கு. லெவல் 3 க்கு மாத்துங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் மீட்டர் செட் பண்ணியாச்சா? பல்ஸ் மீட்டர் இப்ப செக் பண்ணிடுறேன். இமிடியேட்டா பண்ணுங்க. ப்ரோ கொஞ்சம் பேஷண்ட் யாரா அட்மிட் பண்ணது? காலைல பார்க்கிங்கில் மயக்கம் போட்டு விழுந்தாங்க டாக்டர். நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறமா அவங்க ஃபேமிலிக்கு நம்ம டேரெக்டாக கூட்டு வந்துடுறீங்க. ஆமா டாக்டர், 2 hours பாருங்க டாக்டர். பயமா இருக்கு டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். கொஞ்சம் பாருங்க டாக்டர். பா இருப்பு. யாருமா? நீ வேற எதுக்கு இது பண்றீங்க? தெரிஞ்சவங்களா? பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர். கிளியர் பண்ணுங்க முதல்ல. வாய்ஸ் இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்கள் சொந்தக்காரங்களா? எல்லாரும் நான் தான்ப்பா. ஐயோ பாட்டி. சூப்பர்யா, சூப்பர்யா. தேங்க்யூ சார். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஹீரோ எப்படி செத்தான்? அவன் ஃப்ரெண்டு கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியறான்? அது அவன் மனநோயா இல்லை நிஜமாவே ஆவிதான் அவன் கண்ணுக்கு தெரியுதா? அவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இதை பற்றியெல்லாம் கதையில் சொல்லவே இல்லையாப்பா? அதான் சார், நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே இவ்வளோ தான் சார் சொல்ல முடிஞ்சது.
இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மீதி கதையை சொல்லிடுறேன். அதானே? இல்லை சார். இல்லையா? அப்புறம் அட்வான்ஸ் வைக்க கொடுத்துட்டிங்கன்னா மீதி கதையை ரெடி பண்ணிடுறேன் சார். அப்புறம் அப்புறம் டைரக்டர் சார், அட்வான்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ போடுறது? ஒரு 50,000மோ 30,000மோ இல்லை ஒரு 20,000மோ உங்கள் மனசு போல் போட்டு விடுங்க சார். போட்டுருவோம்யா, போட்டுருவோம். கணக்கலத்துல விடு கதையா, கணக்கலத்துல விடு கதையா, இந்த விட்டு கதைக்கு ஒரு ஒன்று விட இல்லையா, கணக்கலத்துல விடு கதையா, இந்த விட்டு கதைக்கு ஒரு ஒன்று விட இல்லையா, விடு கதையா, ஒரு விட இல்லையா, கணக்கலத்துல விடு கதையா, இந்த விடு கதை நிறுத்திட விட இல்லையா, ரணகலத்தில் விடுகதையா, இந்த விடுகதை நிறுத்திட விட இல்லையா, ரணகலத்தில் விடுகதையா, இந்த விடுகதை நிறுத்திட விட இல்லையா. Find my red eye.